வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் வந்து முதல் முறையா ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. அதாவது திராவிட கட்சிகள் இல்லாம இன்னொரு கட்சி வந்து ஆட்சிய பிடிச்சதுங்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் இருந்துச்சு, பொதுக்கட்சியா இருந்துச்சு. அப்புறம் திராவிட கட்சிகள் அதிமுகவும், திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சுட்டு இருந்தாங்க. ஸோ திமுக வந்து தொடர் வெற்றிய பெற்றதில்ல அப்படிங்கிறத வந்து இந்த தடவையும் வந்து அது தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தால அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில இந்த இந்த தொகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பகுதியில மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள் பார்க்க போறோம். மதுரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மத்தியம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மதுரை மத்தியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 97,613 பேரும், பெண்கள் 1,1982 பேரும், மூன்றாம் பாகத்தில் 23 பேரும், ஆக மொத்தம் 1,99,618 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,47,930 வாக்குகளும் 74.10% இந்த இதுல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பில மதர் பகருதீன் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சாளர்ன்னு நினைக்கிறேன். 42.70%ம் 63,414 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிட்டிருக்காரு. அவர் 29.80%மும் 44,286 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில ஆக்டர், இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் 22.60%மும் 33,538 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் துர்கா குமாரசாமி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.7%மும் 5,549 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 19,218 வாக்குகளும் 12.90%மும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில மதுரை மத்தியம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் வந்து 42.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா பழனிவேல் பிடிஆர் அப்படிங்கிற மாரி அவர் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டா இந்த தொகுதியில இருந்தாரு. ஸோ அவரையே இந்த இடத்துல வந்து சரிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அ கிராமப்புறங்கள விட நகர்ப்புறங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாறுபட்ட வெற்றிய பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மிக இல்ல. அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அ நகர்ப்புற பீப்பிள் அதாவது படிச்ச அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எஜுகேஷன் சிஸ்டம் அதிகம். ஸோ அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அதிமுகவும், திமுகவும் இந்த தோல்விய தழுவியிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி என்னைக்குமே எட்டாக்கனியா தான் இருக்கு. ஸோ அது இந்த தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுந்தர் சி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு கட்சியிலிருந்து அதிமுக சின்னத்தில நின்னாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அந்த அ அந்த கட்சி பேரு சம்திங் அந்த ஒரு ESM சண்முகம் அவர்களோட கட்சி. ஸோ அந்த கட்சியில நின்றாரு. பட் ஆனா தோல்வியில் தழுவியிருக்கிறாரு. கடந்த தேர்தலோ பிறப்பு இந்த தேர்தல் ஏன்னா பாஜகவுக்கு இந்த தொகுதியில் கொஞ்சம் பலம் இருந்துச்சு. ஸோ அந்த பலம் 19.83% குறைவா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பார்த்தீங்க அப்படின்னா 2%லேருந்து 3.7% தான் உயர்ந்திருக்காங்க. இடையில பார்த்தீங்க அப்படின்னா 8.10 இருக்காங்க மக்களே. ஸோ அந்த வெற்றிய வந்து அவங்க இந்த இடத்துல வந்து அவங்களோட வாக்குகள மிகப்பெரிய அளவுல சரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அடுத்து முக்கியமா மதுரை கிழக்கு தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். மதுரை கிழக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. ஏன்னா திமுகலாம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. வாங்க அத பார்க்கலாம். அந்த வகையில மதுரை கிழக்கு தொகுதிய பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,64,562 பேரும், பெண்கள் 1,79,910 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 55 பேரும், ஆக மொத்தம் 3,36,527 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,70,389 வாக்குகளும் 80.30% இந்த இதுல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில கார்த்திகேயன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 43.70%மும் 1,18,777 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுகவோட முக்கிய புள்ளியா இருக்க மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.60%மும் 1,02,230 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில மகேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 11.40%மும் 31,016 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில செல்வம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 5% வாக்குகளும் 13,629 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 16,547 வாக்குகளும் 6.10% வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க மக்களே.
இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு வெற்றி மட்டுமே பெற்ற தொகுதிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில மதுரை கிழக்கு கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் 43.70% வாங்கி இந்த இடத்துல தொடங்கி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் குடுத்திருக்காங்க. அதே டிஎம்கே பொறுத்தமட்டில் பி. மூர்த்தி அவர்களோட கோட்டை இந்த தொகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, 56.90% வாங்கியிருக்காரு. அப்புறம் 2021 57% வாங்கியிருக்காரு. அது அப்படியே 20% குறைச்சிருக்காங்க. 37.60% தான் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய அளவுல வந்து டிஎம்கேன்னு சொல்றத விட டிஎம்கேவோட போர் தளபதியா இருந்த மதுரை பார்த்தீங்க அப்படின்னா, மூர்த்தி அவர்கள் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஸோ மதுரையை மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துட்டாங்க, பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவியிருக்காங்க. 2021, 2026ல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க மக்களே. ஏன்னா மதுரையை பொறுத்தளவுக்கு மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தா மதுரை கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். பட் அதுவும் நடக்காம போயிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 26% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.6%, 4.51%, 2.5%, 10.28%, 5%ன்னு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வந்து தன்னோட 50% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து மதுரை வடக்கு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மதுரை வடக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,08,154 பேரும், பெண்கள் 1,12,985 பேரும், மூன்றாம் பாலினத்தர்கள் 35 பேரும், ஆக மொத்தம் 2,21,171 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,61,048 வாக்குகளும் 72.80% வாக்குகள் பதிவாயிருக்கு. அந்த வகையில் இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்லணை அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 45% 72,853 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து முன்னாள் எம்எல்ஏ இருந்த ஜி. தளபதி அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.90%, 54,815 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் பி. சரவணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 15.40%, 24,982 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநாவுக்கரசு அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.6%, 7,415 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 18,038 வாக்குகளும் 11.20% இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில மதுரை வடக்கு கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். மதுரை வடக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகே சார்பில 45% வாங்கி இந்த இடத்துல தொடங்கி வச்சிருக்காங்க. அதே டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவியிருக்காங்க. 2021ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. 2026ல மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போன எலக்ஷனுக்கு இந்த எலக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 21% வாக்குகள் பக்கமா வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜி. தளபதி அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறைய இவர் மேல போச்சு. ஸோ இவர் வந்து திமுகவோட மிகப்பெரிய அளவுல ஒரு பலமா இந்த தொகுதியில இருந்தாரு. ஸோ அவரையும் இந்த இடத்துல வந்து சரிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் வந்து மதுரையை மிகப்பெரிய அளவுல ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே இந்த கிராஃப் பார்க்குறப்பே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வாக்குகள் மிகப்பெரிய அளவுல சரிஞ்சிருக்கு மக்களே. போன எலக்ஷனுக்கு இந்த எலக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 30% வாக்குகள் பக்கமா வந்து டீவியேஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்தாலும் தெரியும். 2024ல அதாவது பாஜகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு கிரேஸ் பவர் இருந்துச்சு. ஸோ அத வந்து அப்படியே சரிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2.4%லேருந்து 4.6 மாறியிருக்காங்க. பட் ஆனா இடையில 10% கூட வாங்கியிருக்காங்க. 9%, 10%ன்னு மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் இந்த இடத்துல வந்து ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு 50% வாக்குகள் வந்து ஓவராலா வந்து இழந்திருக்காங்க. ஸோ மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லயும் மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு தோல்வி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து மதுரை மேற்கு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,37,4,704 பேரும், பெண்கள் 1,40,779 பேரும், மூன்றாம் பாலினத்தர்கள் 10 பேரும், ஆக மொத்தம் 2,75,516 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,15,510 வாக்குகளும் 78.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ்.ஆர். தங்கபாண்டி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 40.80%, 88,250 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் ரகு பாலாஜி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.30%, 76,319 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து முன்னாள் அமைச்சராக இருக்க செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக சார்பில் போட்டிட்டு இருக்காரு. அவர் வெறும் 18% மட்டும் தான் பெற்றிருக்காரு மக்களே. 38,961 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விக்னேஷ்குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.9%, 10,524 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 11,931 வாக்குகளும் 5.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, செல்லூர் ராஜு அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றுட்டே இருந்தாரு. பட் ஆனா இந்த தடவ என்னன்னே தெரியல. மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தோல்வி சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிமுக, திமுகவா அப்படிங்கிற பார்க்குறப்ப டிவிகே பரவால்ல அப்படின்னு நினைச்சுட்டாங்க போல இருக்கு மக்கள். ஸோ மதுரையை சுற்றியுள்ள 5 நகர்ப்புற தொகுதிகளையும் வந்து தமிழக வெற்றி கழகமே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அடுத்து மதுரை மேற்கு கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மதுரை மேற்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகே வந்து 40.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில கொஞ்சம் ஆளுமையா தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா வந்து இந்த இடத்துல வந்து செல்லூர் ராஜு அவர்கள மீறி அவங்களால வெற்றி பெற முடியாத நிலை இருந்திருக்கு. பட் ஆனா வந்து இந்த தடவை வந்து செல்லூர் ராஜு அவர்களே 3ஆம் இடத்துக்கு தள்ளி டிஎம்கே, ஏன்னா டிஎம்கேவோட அந்த கோர் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே இருந்திருக்காங்க. அவங்க மாறாமல. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த எலெக்ஷன்ல வெறும் 5% தான் டிஃபரெண்ட். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல 2% தான் டிஃபரெண்ட். ஸோ அவங்களோட டிஃபரன்ஸ் வந்து 7% தான் போயிருக்கு. ஆனா செல்லூர் ராஜு அவர்களுக்கு 30% வாக்குகள் வந்து இழந்திருக்காரு. ஸோ செல்லூர் ராஜு அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2021லயே மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரோவர்சியஸான நெறைய பிரச்சனைகள் வந்து அவர் சந்திச்சாரு. பட் ஆனா அதுல வெற்றி பெற்றிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு திமுக, அதிமுகவான்னு பார்க்குறப்ப அதிமுகவா இருந்திருக்கு. திமுகவா, அதிமுகவா, தாவேகான்னு பார்க்குறப்ப தாவேகா தான் இருந்திருக்கு. ஸோ தாவேகா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா இந்த இடத்துல வந்து நல்லா அவரு அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2024 தேர்தல்ல வந்து விஜய் அவர்கள் சந்திக்காதது மிகப்பெரிய அளவுல ஒரு நன்மையான விஷயம் நான் கருதுறேன் மக்களே. ஏன்னா, அந்த எலக்ஷன் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து கொஞ்சம் ஆ அந்த இந்த மாரியான வாய்ப்புகளோ, ஒரு சந்தோஷத்தை குடுத்துருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த தடவ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? அதிமுக, திமுக தவிர்த்து ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நடிகர்கள் நெறைய பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நெறைய பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனாலும் இவங்களால வெற்றி பெற முடியல. பட் ஆனா எம்ஜிஆர் ஒரு மாரியே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தடவ ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நான் ஒப்பிட்டு பேசல. பட் ஆனா வந்து ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அது நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நல்லது செஞ்சா கண்டிப்பா மக்கள் மெச் 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 மெ என்ன என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல மாரி மெச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்தது மதுரை தெற்கு தேர்தல் முடிவுகள் நம்ம பார்த்துடலாம். மதுரை தெற்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 87,980 பேரும், பெண்கள் 91,825 பேரும், 3ஆம் வகுப்பினர் 44 பேரும், ஆக மொத்தம் 1,79,919 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவுல 1,40,891 வாக்காளர்களும் 78.30% வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோ பீட்டர் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 44.10% 62,415 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் எம் பூமிநாதன் அவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 28.90% 40,886 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில் ராமசீனிவாசன் அவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 22% 31,100 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சத்யாதேவி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 4.10% 5,863 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 21,529 வாக்குகளும் 15.30% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிந்து இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாக்குகள் விழுந்திருக்கு. அதாவது இந்த 5 தொகுதிகள் ஒப்பிடுறப்போ. அந்த வகையில மதுரை தெற்கு கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 44.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 2016ல நல்ல வாக்குகளும், 2021லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வாக்குகளும் பெறாம தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஏன்னா மதுரை தெற்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. பட் ஆனா இந்த தடவ அது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாறுபட்ட சரிவ வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. ஏன்னா 2016ல வந்து இந்த தொகுதியில இவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவோட வாக்கு சதவீதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்தோனே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து திமுகவுக்கு இந்த இடத்துல சரிஞ்சிருக்கு மக்களே. ஏன்னா போன எலக்ஷனை விட இந்த எலக்ஷன்ல கிட்டத்தட்ட 30% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறப்பயே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல அவங்களுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ செல்வி ஜெயலலிதா அவங்க அம்மா இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
கொஞ்சம் வாக்குகள சரிவு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. கடைசியா பார்த்தீங்கன்னா, கடந்த எலக்ஷன விட இந்த எலக்ஷன்ல 32.79% வாக்குகள இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 1.80% 4.10 வந்திருக்காங்க. பட் ஆனா இடையில 8.45% கூட வாங்கியிருக்காங்க. தன்னோட 50% வாக்குகள வந்து இந்த மாரி சின்ன சின்ன பெரிய பெரிய தொகுதிகள்ல தான் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் மிக மிக அப்படியே டிராஸ்டிக்கா ஏன்னா ஒரு ரூ. 100 சம்பாரிச்சுட்டு கிட்டத்தட்ட ரூ. 50 இழந்த மாரி, அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால 100க்கு 50 இழந்த மாரி இருக்காங்க. ஸோ, இத கண்டிப்பா எப்படி வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா, அவங்களோட கட்சி இனிமேல் மீண்டும் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கமா களஞ்சியம் அவர்கள் கூட அவர் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் கூட நாம் தமிழர் இருந்து விலகி இருந்தாரு. ஸோ, அது எப்படி கட்சியிலிருந்து எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு தொகுதியா வந்து நம்ம டீட்டெயில் அனலைஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் வந்து பக்கமா பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ பட்ஜெட்ல எந்த மாரி எப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி யுட்டிலைஸ் பண்ண போறாங்க, எப்படி யுட்டிலைஸ் பண்ணா என்ன மாரியான டிஃபரன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முழு தொகுப்பு பார்க்க போறோம். அப்புறம் நம்ம ஹெல்த் பத்தி நெறைய பேச போறோம். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் நெறைய டேட்டாஸ்ன்னு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் குடுக்க போறேன். கண்டிப்பா நீங்க இணைப்பில இருங்க. நன்றி.